ஹாய் ஹலோ மக்களே. ஸோ நான் ஜோஷிகா. ஸோ இன்னைக்கு இந்த வைரல் சினிமாவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்வசி மேமை கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊர்வசி மேம் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நம்ம பாக்யராஜ் சார் தான் வந்துட்டு முந்தானை முடிச்சு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஊர்வசி மேம் வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஊர்வசி மேமுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடென்டிட்டியான ஒரு பேர் வச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராட்சசி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. நம்ம ஊர்வசி மேமுக்கு வந்துட்டு 2000ல் வந்துட்டு காதல் திருமணம் நடந்தது. யாருடன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர் மனோஜ் கே ஜெயன் அவங்களோட காதல் திருமணம் நடந்தது. ஸோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு இன்னொரு பெஸ்ட்டான மொமெண்ட்டாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு லக்ஷ்மி பிறந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஜ லக்ஷ்மி அவங்க லைஃப்பில் வந்துட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்துட்டு லைக் பெஸ்ட்டாக போகுமான்னு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 2008ல் அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு இந்த சிச்சுவேஷனில் அவங்க பொண்ணு வந்துட்டு மலையாளம் படத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. சுந்தரி யாயவல் ஸ்டெல்லான்கிற ஒரு படத்தில், அதுவும் கதாநாயகியாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு டாக் கொடுக்குறாங்க, லைக் அவங்களோட பொண்ணோட சக்ஸஸை பற்றி. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு கண் கலங்கி லைக் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அவங்க பொண்ணை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது உங்களுக்குமே வந்துட்டு கண் கலங்கிருக்கும் நம்புறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சீதா பயணம் ட்ரைலரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைலரை வந்து நான் பார்த்தேங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த படத்தை வந்துட்டு யார் டைரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்துட்டு இந்த படத்தில் அவரும் வந்துட்டு ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ட்ரைலரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய மூவியில் நடிச்சிருக்காங்க, ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய படத்தில் மெயினாக வந்துட்டு ஆக்ஷன் கிங்னு நம்ம சொல்கிறதே வந்துட்டு அவர் வந்துட்டு சண்டை போடுற சீன்ஸ்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு நம்ம லியோ படத்தில் கடைசி சீனில் வந்துட்டு விஜய் சாரும் அண்ட் அர்ஜுன் சாரும் வந்துட்டு செம்மையாக சண்டை போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே வா என்னையா எனக்கும் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துட்டு எல்லாருக்குமே தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட மகள் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா அர்ஜுன். அவங்க மட்டும் இல்லாமல் ஹீரோவாக நிரஞ்சன் அவரும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த லவ் கைண்ட் ஆஃப் மூவினா வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதில் வந்துட்டு பர்டிகுலராக நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு அதில் ஹிட் ஆகும். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு 2 டைலாக் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்துட்டு ஃபன்னாக இருந்தது. என்னன்னா வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். அந்த கால் வந்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க போது ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேச மாட்டியா, உன்ட்ட எத்தனை தான் சொல்லியிருக்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி லுக் விடுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். அதாவது ஹீரோயின் கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு கால் வரப்போது, ஏன் நீ மட்டும் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேச மாட்டியா அப்படின்னு கேட்க போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ என்ன பேசலன்னா காரை விட்டு இறங்கி போவியா போ அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி டாமினன்ட் ப்ளஸ் க்யூட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம சத்யராஜ் சார் தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா. அவங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி லவ் பண்ணால் ப்ரொப்போஸ் பண்ணணும் தானே அப்படின்னு கேட்க போது, லவ் பண்ணுறதுனால ப்ரொப்போஸ் பண்ணணும் கிடையாது, ப்ரொப்போஸ் பண்ணாததுனால லவ் வராதுன்னு கிடையாது. ஸோ இந்த டைலாக் வந்துட்டு ஒரு மாதிரி ஆமாம்ல உண்மையில லவ் பண்ணால் ப்ரொப்போஸ் பண்ணணுமா, அதாவது லவ் பண்ணால் ப்ரொப்போஸ் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பட் அப்படி பண்ணணும்னு இல்லைல்ல. அந்த டைலாக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூவியும் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஓவராலாக பார்க்க போது ஒரு நல்ல குட் ஃபீல் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இது கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் ட்ராமா இல்லையா, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த 2 டைலாக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைலாக் அண்ட் இந்த மூவி ட்ரைலர் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பைஸான நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நெக்ஸ்ட் கைதி 2 படம் எடுக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்போட நம்ம ரசிகர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுது. ஏன் இந்த படத்துக்கு வந்துட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படம் வந்துட்டு எல்சியூவில் வந்துட்டு கனெக்ட் ஆக போகுது. இப்போ சூர்யா வர்சஸ் கார்த்திக், அதாவது டெல்லி வர்சஸ் ரோலெக்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ அந்த கிளாஷை வந்துட்டு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எல்சியூவில் கனெக்ட் ஆகுறதுனால
இந்த படத்துல வந்துட்டு இந்தந்த கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஸோ அது எந்தெந்த கேரக்டரா இருக்கலாம், யார் யாரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை பத்தி தான். அஜித் சார் வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு அவரோட மூவி ஃபீல்ட்ல வந்துட்டு ரொம்ப ஃபேஷனேட்டாகவும் ரொம்ப டெடிகேட்டடாகவும் இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்துட்டு அவர் ரேசிங் ஃபீல்டில் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு கலக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய சக்ஸஸே அவர் பார்த்துட்டு இருக்காரு. தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி அவர் தொட்டது இடமெல்லாம் வந்துட்டு வெற்றி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கடைசியாக நடித்த குட் பேட் அக்லி படம் வந்துட்டு ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டராக சூப்பர் ஹிட்டான மூவியாக போச்சு. அது யார் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். இப்போ ஏன் ஆதிக் ரவிச்சந்திரன் சாரை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏகேயோட 64th மூவி வந்துட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நவம்பரில் வந்துட்டு எடுக்க போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க. நவம்பரில் எடுத்து அண்ட் ஏப்ரலில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு கதாநாயகியாக யார் நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநதி ஷெட்டி வந்து நடிக்க போகிறாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேஸ்டான ஒரு மூவியாக இருக்கும். ஒரு சூப்பராக ஒரு மசாலா போட்ட ஒரு மூவியாக இருக்கும். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. நானும் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்தாங்க வந்து அனுஷ்கா மேம். ஸோ அவங்க ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிங்கா, அருந்ததி, சிங்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தில் நடிச்சு அவங்களுக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸே உருவாச்சுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் மனசில் வந்துட்டு ஒரு கனவு கன்னியாக வந்துட்டு உருவானாங்க. எந்த படத்துக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு மாஸாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த சினி ஃபீல்டில் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வெயிட் கெயின் ஆனனால. ஸோ அதன் பிறகு வந்துட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு கம்பேக்கில் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ யார் மூலியமானு பார்த்தீங்கன்னா கிறிஷோட டைரக்ஷனில் காட்டின்கிற படத்தில் அனுஷ்கா மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஜெகபதி பாபு, விக்ரம் பிரபு அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மேமும் சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படமோட டீசரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் மாஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு அனுஷ்கா மேம் வந்துட்டு ஒரு சோலோவான ஒரு ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓடிடி ரிலீஸ்க்கு வந்துட்டு 36 crores வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவிக்கு 36 கோடி கொடுத்து விற்பனையானது ஒரு பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். காட்டியோட டீசர் ரிலீஸ்க்கு அப்புறம் ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகா அர்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்கிற படம் குபேரா. இந்த படம் வந்துட்டு ஜூன் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 hours 15 minutesக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரசிகர்கள் வந்து 3 hours 15 minutesக்கு பார்க்க முடியாது, அதாவது பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு ரீசன்னால 3 hours 1 minuteக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு திருப்பி வந்துட்டு சென்சாருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குபேரா டீம் வந்துட்டு சென்சாருக்கு சென்ட் பண்ணி ஜூலை மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமேசான் வந்துட்டு இந்த குபேரா படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை ஜூலை ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்க ஜூன் 20th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த படம் ஜூன் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஒரு ஜூலை அப்போ ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கு. மீண்டும் வேறு ஒரு ஷோல சந்திப்போம். Until then it's bye from ஜோஷிகா.